शेषार्जुनशोधरिभूनचन्द्रम् श्रीमन् नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि जिगमकल्पतरोः गलितं फलम् सुखमुखादमृतद्वयसंयुतम् पिबत भागवतं रसायनम् मुहुरहो रसिकभावि भावुकाः। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषणं பராசராத்மகம் வந்தே சுகதாத்தந்தபோ நித்தியம். தியான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. 12 சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே இந்து சம்பிரதாயமே வச்சுங்களேன், ராமர் கிருஷ்ணர் எல்லா இடத்தையும் இருக்கார். ராம ஸ்தோத்திரங்கள் 1000 இருக்கு, கிருஷ்ண ஸ்தோத்திரம் 1000 இருக்கு. இந்த பாகவதத்தை நெருக்கி தினம் நினைக்கணும் அப்படின்னு ஏகஸ்லோகி பாகவதம், ஏகஸ்லோகி பாரதம், ஏகஸ்லோகி ராமாயணம், 3 பண்ணி வச்சிருக்கா. அப்படின்னு என்ன தினம் சொல்ற அப்படின்னு என்ன, ராமர் கிருஷ்ணன் நினைக்காத நாளே இல்லை. இப்ப நமக்கு இந்த பாகவதத்துக்கு ஒரு ஸ்லோகம் என்னன்னா, ஆதோ தேவகி கர்ப்பஜனனம் எங்கென்னும் சொல்வாரு. 10ஆம் ஸ்கந்தத்துக்குள்ளே தேவகி கர்ப்பத்து ஜனம். கனகரான் எங்கென்னும் பிறந்தார், தேவகி புத்திரன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு மகனாய் உழைத்தோழரா அங்கன்னு ஆரம்பம். அதான் பிரிண்டு என்ன 11 ஸ்கந்தம் இருக்கு, 9 ஸ்கந்தம் இருக்கே அப்படின்னா அதெல்லாம் இதர அவதாரங்கள். அங்கன்னம் அவர்தான் கடைசி அவதாரத்துக்கு. இப்போ கிருஷ்ணாவதாரம் ஜஸ்ட் ஒரு 5000 வருஷம் முடிஞ்சது. கோபி கிரகே வர்தனம் மாயா பூதனி ஜீவிதாபகரணம். எங்க பிறந்தார் கண்டவரான்? ஆய்க்குளத்தில் பிறந்தார். ஆஜர்காடிக்கனி விளக்கே அமர்ந்து வந்தன் விளையுணாயே. ஆண்டாளும் ஆயராயிடுறார், பெருமாளும் ஆயராயிடுறார். யாரு? பெரியாழ்வாரும் ஆயராடுவார். ஆஜர்காடிக்கனி விளக்கே அமர்ந்து வந்தன் விளையுணாயே. கோபி கிரகே வர்தனம் மாயா பூதனி ஜீவிதாபகரணம். என்ன பண்ணிருந்து? பூதனா நிரசனம், அப்புறம் ஸ்ரகடாசுர வஞ்சனம், கோவர்தனோத்தாரணம், கம்சேதன கௌரவாதிகரணம், கம்சன உத்தாரம். இல்ல உத்தாரம் தான் மாண்டம். கம்சேதன கௌரவாதிகரணம், கௌரகணம் முடிச்சான். குந்தி சுதா பாலனம், குந்தி மித்திர பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினான். ஏதத் பாகவதம் புராணகரிடம் ஸ்ரீ கிருஷ்ணலீலாமிருத்தம். இது கிருஷ்ணலீலாமிருதம் பேரு. இதுதான் பாகவதம் புராணத்தில் சொல்லியிருக்கு அப்படின்ற. எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, பாகவதத்திலே ஒரு வருஷம் சொல்லலாம் 335 அத்தியாயங்கள் இருக்கு. 6 அத்தியாயம் ஆத்ம புராணத்துக்குள்ளே மகாத்மை பாகவத மகாத்மா இருக்கு. 5 அத்தியாயத்து 4 அத்தியாயத்து ஸ்காந்த புராணத்துக்குள்ளே பாகவத மகாத்மா இருக்கு. எல்லாம் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது 10 இது 334 360 போறது. 320 நாள் வரணும். ஒரு அத்தியாயம், ஒரு சர்க்கம் அத்தியாயம் சொன்னாலும் ஒரு வருஷம் சொல்லலாம். இல்ல இந்த உபன்யாசகா என்ன பண்றாங்கன்னா, யாராவது ஒரு அந்த ஸ்கந்தத்திலையும் ஒரு விஷயம் எடுத்துருந்தும் சப்தாகம் வரும். சப்தாகம் என்ன? கிருஷ்ண சரிதைக்கு 2 நாள், மிச்சம் எல்லாம் ஒரு 5 நாள். இது சப்தாகத்தில். சோ சம்மரைஸ்டாவும் சொல்லலாம், அனுபவித்துக் கொண்டும் சொல்லலாம், விசாரமாக சொல்லலாம். அதே மாதிரி ராமாயணத்தையும் நாங்கள் பூர்வம் ராம தபோ வனாதிகமனம் கத்வாம் மிருகம் காஞ்சனம் வைதேகி விகரணம் யதாஜுகரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிக்கிரகணம் லங்காபுரி தாகனம் சீதா சோக விநாசனம் பச்சாத் ராவண கும்பகநேதனம் ஏதத்தி ராமாயணம். ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லி இது ராமாயணம்.
சரி, பாகவதத்துக்கு என்ன சொல்ற? மகாபாரதத்துக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம். அது மூர்த்தின்னு சொல்லி கிருஷ்ணனை எப்படியாவது நினைக்க வேண்டும் என்றதுக்காக சொல்றான். நாங்கள் இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, 2 அத்தியாயத்தை சுருக்கமாக பார்த்தோம். முதல் அத்தியாயத்துக்குள்ளே, முதல் ஸ்கந்தத்துக்குள்ளே 19 அத்தியாயம், 2ஆம் ஸ்கந்தத்துக்குள்ளே 10 அத்தியாயம். இது என்னன்னா கண்டினியூஷன் ஆஃப் மகாபாரதம். மகாபாரதம் யுத்தம் முடிந்தது. அப்புறம் என்னவாச்சு? பரீட்சித் பிறந்தான். அவனுக்கு என்னவாச்சு? பாம்பு கிடைச்சது, சாப்பிடும் வந்தது. நீ பாம்பு கடிச்சு போயிடுற அப்படின்னு 10 நாள் 7 நாள் இதை போயிடுற அப்படின்னு. சரி, அத்தனைக்குள்ள எப்படி ஜீவனித்த பண்றது தேடி இவரை சுகம் பிரம்மத்தை தேடி அவரை சேர்ந்து 7 நாளைக்குள்ள என்ன மோட்சம் போகணும், அதுக்கு சரியா சொல்லும்னா பாகவத சப்தாகத்தை சொல்லி அவன் மேலே கேட்கிறான். ஆகியனாலே இதுலயும் கிருஷ்ண சரித்தம் ஆரம்பம். இப்ப 3ஆவது அத்தியாயத்துக்குள்ள என்ன வருது ஒரு விஷயம் சொல்லிட்டு முதல் அத்தியாயம் சொல்ல போகிறேன். 3ஆவது ஸ்கந்தத்துக்குள்ள என்ன சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ண விருத்தாந்தம். அப்புறம் என்ன பண்ணான் இதே கிருஷ்ண விஷயம் எல்லாம் அதே கேட்க கிருஷ்ணனுக்கு என்னவாச்சு, அவன் எங்க போனான், எங்க வந்தான், இது ஃபாலோ பண்றதே கதை. ஆனா கிருஷ்ண விஷயம் இல்லை என்றால் கிருஷ்ண விஷயமே அதே பாகவத்துல இருக்குது. முதல் அத்தியாயம் கிருஷ்ண விருத்தாந்தம், 2ஆம் அத்தியாயம் கிருஷ்ண விருத்தாந்தம், 3ஆம் அத்தியாயம் கம்சவத சரித்தம். அங்கே 10ஆவது ஸ்கந்தத்தில் இருக்க கம்சவரம் இங்கும் கம்சவரின் கருத்தை சொல்றார். ஒருத்தர் கேட்க கருத்தை சொல்றார். அப்புறம் மைத்ரேயன் ஒரு மகரிஷி, விதுரன் 2 பேரும் மீட் பண்றான். அதொரு சரகம். அப்புறம் சிருஷ்டி எப்படி நடந்தது, பகவத் ஸ்துதி, பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். அடுத்தது விதுரமைத்திரேய சம்பாரம், 7ஆவது விதுரமைத்திரேய சம்பாரம். விதுரனுக்கும் மைத்திரேயனுக்கும் மைத்திரேய பிரச்சா பிரபத்யாத்வாத்தியட்சா அப்படின்னு பராசரருக்கு ஸ்டூடெண்ட் இவர் மைத்திரேயன். இவர் கொஸ்டின் கேட்டு 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 விஷ்ணு புராணம் எழுதுறாரு. பராசரருக்கும் மைத்திரேயருக்கும் சம்பாரம் விஷ்ணு புராணம். சோ இந்த விதுர மைத்திரேயர் சம்பாரம். அப்புறம் பிரம்மாவால் அந்த சிருஷ்டி எப்படி ஆயிடுச்சு, நாட்டை படையன் முதலா தந்தா அப்படி இருந்தார். பிரம்மா நாட்டை படையன் அது எப்படி உண்டாச்சு அது சொல்லுங்க, அந்த சிருஷ்டி. அப்புறம் பிரம்மாவாலே அவனும் பரமபுருஷ ஸ்துதி பண்ணிட்டு போயிடுவான் எனக்கு, அவன் லோகத்துக்கு போயிடுவான் பரமபுருஷ ஸ்துதி. அப்புறம் 10ஆவது பிராகிருத்த வைகிருத்த சிருஷ்டி வேதங்கள். பிராகிருத சிருஷ்டி வைகிருத்த சிருஷ்டி அது வேதமெல்லாம் எல்லா புராணத்திலும் என் கதை இருக்குது. சிருஷ்டி கிரமம் சர்க்கச்ச பிரதிசர்க்கச்சா வம்சோ வந்தந்தராணி சாதி. சர்க்கம் பண்ண சிருஷ்டி, பிரதிசர்க்கம் பண்ண இதர சிருஷ்டிகள். அது எல்லாத்தையும் சொல்லி 11ஆம் அத்தியாயத்துக்குள்ளே காலஸ்வரூபத்தை சொல்ற. காலம் எப்பேறு விட்டது, அதனுடைய பிரிவுகள் என்ன, இந்த விஷயத்தை சொல்ற. சரி, அதான பிறகு பஞ்ச சிருஷ்டி கிரமத்தை சொல்லி வராக அவதார விஷயத்தை சொல்லி எல்லா அவதாரம் கவர் பண்ணிட்டு வரணுமே இல்லையா. கிருஷ்ணாவதாரம் 9 ஸ்கந்தம், வராகாவதார விஷயத்தை சொல்லி நிதி கிரகத்துக்குள்ளே எப்படி உற்பத்தி ஆச்சு அந்த கதையை சொல்லி, ஜெய விஜயாளுக்கு சாப்பம் என்ற கதையை சொல்லி, சனக்காரிகளுக்கு சமாதானம் சொல்லி, இரண்யாட்ச இரண்யகசுபா இவ பறந்து வராகாவதாரர்களுக்கு இரண்யாட்சனை கொண்ட விஷயத்தை என்று சொல்லி, இரண்யாட்ச வதத்தை என்று சொல்லி, தேவ சிருஷ்டி எப்படி ஆச்சு அந்த விஷயத்தை என்று சொல்லி, கர்தம மகரிஷி கர்தம என்ன பண்றாருன்னா தபஸுக்கு போறார். தேவஹூதி கர்தமருக்கும் கல்யாணமாகி கர்தமருந்தா விமான சிருஷ்டி பண்ணி கபிலாவதாரம் அடுத்தது
அந்த கபிலாவதார விஷயத்தை சொல்லி தேவஹூதி கர்தம விவாக கபிலாவதார கபிலருக்கும் தேவஹூதிக்கும் சம்பாதம். தேவஹூதி தாயார், கபிலர் வயசுல இருக்காரு, உபதேசம் பண்றார். அப்புறம் கபிலராலே புருஷ ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணி அதனாலே கபிலர் மோட்ச பிராப்தி பண்ணி வைத்து தயாருக்கு பக்திக்கு அங்கங்கள் என்னான் அதொரு அத்தியாயத்துல சொல்லி கபிலா தேவஹூதியை சம்பாதித்து என்று சொல்லி தேவஹூதி தாயார் கபிலர் குழந்தை அது அந்த சம்பாரத்தை சொல்லி கர்ப்பஜன்மார துக்க விஷயங்கள் எப்படி வருது அந்த விஷயத்தை சொல்லி புண்ணியத்தை விரும்புபவர்களுக்கு சத்கதி உண்டோ, பாப்பத்தை விரும்புகளுக்கு சம்சாரம் உண்டோ, ரெண்டும் விரும்பாதவர்களுக்கு மேல்கதி உண்டோ, தேவஹூதிக்கு மோட்சம் கொடுத்து கபிலர் அந்தர்தானம் ஆயிடுறார். அப்புறம் பக்தி யோக ஸ்வரூபத்தை கடைசி 33வது அத்தியாயத்தை சொல்லி படிக்கிறார். இதுக்கு கண்டென்ட்ஸ் 3வது ஸ்கந்தம். உள்ள போகலாம். உள்ள போறது அப்படின்னா முதல் 2 அத்தியாயம் வரைக்கும் எல்லாம் கிருஷ்ண கதைய. ஆனா கிருஷ்ண கதை இல்லை என்றா இது இருக்கிறதே கிருஷ்ண கதை. 3 3ஆம் அத்தியாயம் முதலாவது 3வது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம். சரி, அதுல என்ன சொல்ற அப்படின்னா சுகபிரம்மம் யாருக்கு சொல்றார்? பரீட்சித் மகாராஜ் சொல்றார். இவர் யாரு? சுகபிரம்மம், ஆசருடைய புத்திரர். எழுதினவர் பிரம்மா, சொன்னவர் வியாசர். அவருக்கு பாட்டுன்னு சொன்னவர் அவர் புத்திரன் பையன் சொன்னார். சுகபிரம்மம் சுகவாச்சா ஏவமேத புராபுருஷ்டோ மைத்திரியோ பகவான் கிலா. மைத்திரி மனுஷன் என்ன கேட்டார். பின்னே சுகர் சொல்றார், சத்ராவனம் பிரவிஷ்டேன யக்வா சதிரகமுத்திருத்தம் விருத்திமத்து. பாண்டவாள் இருந்தா கௌரவாள் இருந்தா யுத்தம் பண்ணினா 18 சைன்யம் முடிஞ்சது. கடைசியில் இன்னொரு 4-5 பேருக்கு வயஞ்சா அவளுக்கு என்னாச்சு? நிர்கமனம் பத்தத்தான மேல போறா. சர்காரோகண பருவம் வந்திருக்கிறதுல இதுல மகாபாரதத்துக்குள்ள அந்த சரகாரோகண பருவத்துக்குள்ளே இருக்க விஷயத்தை இங்கிருந்து வர. ஏன்னா கண்டினியூஷன் தானே இது. கடைசியில் ஆறதை எல்லாம் பண்ணுங்க. அவருக்கு துக்கம் வருது வியாசருக்கு. இதுக்கு இங்கு சபாதரட்ச பண்ணி ஸ்லோகத்தை பண்ணி மகாபாரதம் பண்ணி எங்க மனசுக்கு சாந்தி வரலையே என்று நாரத மகரிஷி வந்தவர். பெரியப்பா நீ இதை பண்ணி எனக்கு பிரம்மா உபதேசிருக்கான் அப்படின்னு பாரத கதை சொல்லி அவர் பாகவதம் எழுதி திருவண்ணம். யத்வா அயம் மந்திர கிருத்தோ பகவான் அகிலேஸ்வரகா. இப்போ மேலவத்தர் போனார். மேலுக்கு மேல போறது அப்படின்னா தேக சரீரம் விட்டார். எப்படி? பாண்டவாளும் போனான். எனக்கு ஹிமாலயம் தொடங்கும் வதாத்தால் விழுந்து ஒரு தூரத்து வந்தார். விழுந்து யோக சித்தி ஆயிடுத்தவான். யோகம் எப்படின்னா ஆத்மா சுத்தாத்மா, பத்தாத்மா சுத்தாத்மாவாயிடுது. சரி, எத்வா அயம் மந்திர. அதே மாதிரி ஆட்டுக்கு போனார். என்ன வாட்சி எப்படி மாண்டார்? உதத்தாளா உத சொல்லிட்டுகிறார். यद्वा अयं मन्त्रकृत्वो भगवान् अखिलेश्वरः पौरवेन्द्रगृहं हित्वा प्रवेश आत्मसात्कृतम्. இந்த ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வர்றார். அவர் குத்திர பகவதா மைத்ரேய சங்கம கராவா சக சம்பார பிரபோ. இவன் கதை சொல்றது கேட்காத
பரீட்சித் என்ன கேட்கிறான்னா, எந்த இடத்துல இவன் மீட் பண்ணா, குத்ரா சத்துர்பகவதா மைத்திரேயேன சங்கமஹா, இந்த மைத்திரேயருக்கும் இவருக்கு எந்த மாதிரி சம்பாதம் ஆச்சு, எந்த இடத்துல மீட் பண்ணா, கதாவா எப்போ, சம்பாதா இது வர்ணயின பிரபு, அது டீடைலா சொல்லு எனக்கு. ஹெல்பார்த்தோதயஸ்தஸ்ய விதுரஸ்ய அமலாத்மனகா, விதுரனுக்கும் மைத்திரேயருக்கும் சம்பாதம் அது எப்படி வந்தது? தஸ்மின் வரியசி பிரஷ்னः சாதுவாதோபபிரம்ஹிதः. என்ன பிரஷ்ன பண்ணா விஷயம் சொல்லும். சூதவாச்சா, சுகபுராணிகள் புராணங்கள் இருக்க சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்லியிருக்க அவன் ராஜா. சூதரி இங்கு நைமிஷானது புராணம் சொல்லியிருக்க. தயேவம் ரிஷிவன் யோயம் புஷ்டோ ராஜ்யா பரீட்சிதா. இப்படி பிரச்சனை பண்றதும் பிரத்யாகதம் சுபகு சுபகுவித்து பிரீதாத்மா ஸ்ரீயதாம் வித்தி. சொல்றேன் கேள்ப்பா, ரொம்ப பிரியமானது. ஸ்ரீ சுகௌவாச்சா யதா ராஜா சசுதானசாதூர்ன் புஷ்ணன் அதர்மேண வினஷ்டதிருஷ்டிः பிராதுர்யவிஷ்டஸ்ய சுதான் பிபந்தூர்ன் பிரவேஷ்ய லாக்ஷா பவனே ததாயா. பழைய கதையே சொல்றான். ராஜா திருதராஷ்டிரம் என்ன பண்ணான்? பார்ஷியாலிட்டி. சுல்தான் அவனுக்கு எல்லாம் 100 பேர் விஷயங்கள். அது தெரிஞ்ச விஷயமே. பாரத்மே கண்டினியூ வருது. பத்தா பிரச்சனை பண்றார், பத்தா ஆன்சர் பண்றார். விதரன் மைத்திரேன்னு சொல்லிட்டு இருக்கார். விதரன் ஃபேமிலி பண்ணியாச்சு, கௌரவ ஃபேமிலி. சரி, சுல்தான் அசாதுன்னு காந்தாரிக்கு பிறந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தூ 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 நுட்டேஸ்வரம். துஷாசனம், துரியோகனம், துஷ்யலை, அத்தனை பேருக்கும் தூரடு. தூன்னு துஷ்டாள். ஆகினால அசா புஷ்ணான் புஷ்டன் அதர்மேட விரஷ்ட திருஷ்டி, அதர்மத்தையே பண்ணிட்டு வந்தார். யார் விஷயத்தை? பாண்டுவா விஷயத்தில். என்ன பண்ணாவா? பிராத்துரிய விஷ்ட சுத்தான் விபந்தூன்னு. பந்தத்துவே இல்லை, எனக்கு சம்பந்தமில்லை. ஒரு நொடி ஊஷியத்திலையும் இடம் கொடுக்க மாட்டேன் சொல்றா. பிரவேஷ்ய லாக்ஷா பவனே ததாக, லாக்ஷா கிரகத்துக்குள்ளே சூட்டான். அது தெரிஞ்ச விஷயமே. மகாபாரத்ல 2 விஷயத்தை சொல்றாங்க. யாரு சொல்லிருக்கா? விதுரன். யாருக்கு சொல்லிருக்கா? மைத்திரேயர். மைத்திரேயர் யாரு? மகரிஷி. விதுரன் யாரு? ஃபேமிலி மெம்பர், சௌரவ ஃபேமிலி மெம்பர். சரி, யதா சபாயாம். அவர் யார் அப்படின்னா தர்மராயனுக்கு பேலன்ஸ். அவரு தர்மனுக்கு புத்திரனாக பிறந்தார். அப்படி என்னன்னா கொஞ்சம் தர்மம் தானே வச்சிருந்திருப்பார் அவர் குரூப்ல. சரி, யதா சபாயாம் குருதேவ தேவியாக கீஷாபிமரிஷம் சுதகர்ம கரிக்ஷம். சபையில வந்தான் துஷ்யாசனன். அவளை தலையெழுத்தான், தலைமை இழுத்தான். யாரு? திரௌபதி. அதை சொல்றார். யதா சபாயாம் குருதேவ தேவியாக கேஷாபிமரிஷம் சுதகர்ம கரிக்ஷம். கிரகியமான காரியம் அத்தனை ரெக்கார்ட் கட்டிச்சே. நவாரயாமாச நிருபஸ்னுஷாயாக என்ற திருராஷ்டிரம் கனவு உட்காண்டிருக்க தப்பனா தடுக்கவே இல்லை. நவாரயாமாச நிருபஸ்னுஷாயாக குச்சகுமானி குச்சகுங்குமானி. அவன் வீட்டில் இருக்குச்சே, அவரை கையில் பிடிச்சிருந்துக்கிறான். ஒன்னும் கடவுள் ஒன்னும் உட்காண்டது ஒன்னும் பண்ணலன்னு வைரான். திருதராஷ்டிரன் வைரான். திருதராஷ்டிரம் அவருக்கு கசின்னு. சரி, கிருத்தே த்வதர்மேண ஜிதஸ்ய சாதோஹோ சத்யாவலம்பஸ்ய வனாகதஸ்ய. அசத்தியமாக தூதத்திலே அவளை வென்று காட்டுக்கு அனுப்பினான். வயதுல நொந்து சொல்றார். யாரு? விதர் மகர்ஷி. அவரு
தர்மாத்மா வித தர்மாத்மா மாறவன் மைத்திரிகள் இருக்கா. நயாச்சதோதாத் சமயேன தாயம் தமோஜுஷாணோ யஜாதசத்ரோஹோ யதா ச பார்த்த பிரஹித சபாயாம் ஜெகத்குருர்யான் ஜகாத கிருஷ்ணா. எல்லாரும் உட்காண்டிருக்கா. கிருஷ்ணன் ஏன் இவாளுக்கும் சாயம் பண்ணல அப்படின்னு கேட்கிறான். நான் வாசிலேன்றது எங்க கூட இல்லை அப்படின்றான். நத்தானி பும்சாம் அமிர்தாயனானி ராஜோருமேனே க்ஷரபுல்யலேஷகா யதோபூதோ பவனம் பிரவிஷ்டோ மந்த்ராஜ கிருஷ்ட கில பூர்வஜேனா அதாஹ தத் மந்திரதிரிஷாம் வரியன்னு என்வந்திரணோ வைதுரிகம் வதந்தி அஜாதசத்ரோஹோ பிரதியச்சதாயம் திதிக்ஷதோ துர்விஷகம் தவாகः சஹானுஜோ எத்திர விருகோதராஹிஹி ஸ்வசன்ருஷ எத்மனலம் விபேஷி. அர்ஜுனனுடையவனுக்கு வீரியம் தெரியாதா? பீவனுடைய வீரியம் தெரியாதா? உள்ளே கொதிச்சுட்டு இருக்கா மனசுலவா? கடத்து வைரான் யாரு? திருதராஷ்டிரன். பார்த்தஸ்து தேவோ பகவான் முகுந்தோ கிரீதவான் சாட்சி தேவதேவக ஆஸ்தே ஸ்வபுரியாம் யுரதேவதேவோ வினிர்ஜிதாசேஷ நிருதேவதேவகா. என்ன பண்ணான்? எல்லாரையும் வெங்கிட்டு போனான் துவாரகை. கிருஷ்ண பரமாத்மா துவாரகைக்கு போனான். சயேஷதோஷ புருஷத் விடாஸ்தே கிருகான் பிரவிஷ்டோ யமபத்யமாத்யா கிருஷ்ணாசி கிருஷ்ணாத் விமுகோ கதஸ்ரீஹி யதாஸ்வசை யதாஸ்வவை யதாஸ்வசைவம் குலகௌசலாயா இத்யோசிதஸ்தத்ர சுயோதனேன பிரவர்த்தகோபஹ புரிதாகரேன. அவனுக்கு மகா கோபம். யாருக்கு? துரியோதனன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு மைத்திரிகள் இருக்கிறது. அகத்கிரஸ்பிருஹிணிய ஷீரகா க்ஷத்தாசகர்ணான் அனுஜசௌபலேனா. நீ நான் எத்தனையோ சொன்னேன், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற வாழைங்க ஏதாவது மினிமம் ராஜ்யமான கொடுப்பான்னுட்டோ இது சொல்லிட்டு துரியோதனன் கேட்டு இருந்தான். இதில் தானே சொல்றார், இந்த இந்த சூத்திரனை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற. யாருக்கு? அவர் வேறான் வீரருக்கு. துரியோதனம் பேசி கஜேனமத்ரோபஜுகாவஜிஹ்வம் தாஸ்யாசுதம் யத்வனேவ புஷ்டா. இவனை யார் இங்க கூட்டிட்டு இருந்தா? தாசி புத்திரைவான் அவர்னா எல்லாத்தெல்லாம் சொல்றான் எங்க அப்பனுக்கு. தஸ்மின் பிரதீப பிரகிருத்ய ஆஸ்தே நிர்வாசியகான் ஆசு புராட்சராசான. இங்க என்ன தூரம் அனுப்பிடுங்க, கிட்டுக்கு வரப்படாது. இவன் தாசிபுத்திரன் அப்படின்னு என்னை வந்து ஓடுறான். இன்னும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் ஆன பிறகு இந்த மாதிரி ஆச்சு. அவருக்கு சொல்லுவோம் சகித்தமத்யுல்பண கர்ணபாணை மர்மசு தாடித்தோபி. மர்மசு தாடித்தோபி, மர்மத்தில் அடிச்சாம் போட்டு. ஸ்வயம் தனுர்தாரேடாயமாயாம் கதவ்யதோ யாதுருமானமித்கட கௌரவ புண்ணியலப்தோ கஜாத்மயா தீர்த்தபதானி. இதெல்லாம் சரியில்லை. தீர்த்த யாத்திரை போயிருக்கிறேன் சகவாசமே வாழ்ந்தான் சொல்றேன். யாரு? நானு. யாரு சொல்றோம்? தன் கரை சொல்லிட்டு இருக்கான். சரி. அன்பாக்கிரம புண்ணியசிகீர்ஷயோர்வியா ஸ்வதிஷ்டதோ யானி சஹஸ்ரமூர்த்தி புரேஷு புண்ணியோ பவனாதிர்குப்ஜே பபங்கதோ யே சரஸ்ஸு அனந்தலிங்கை சவலங்கிருதேஷு சச்சார தீர்த்தாயதனேஸ்வரா. ஒரு தீர்த்தத்திலே ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு போனேன் நானு. இதற்கு சொல்ற நான் பட்டு கஷ்டத்தை. காம் பரியட்டன் மே விருத்தி சதா சதா கஜனோ வதூத அலக்ஷிதஸ்வைரவதூதவேஷோ தத்தானி சேரே ஹரிதோ கணானி.
பரிதோஷனானி அதுக்கு சந்தோஷமான விரதங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த கஷேத்திரத்துக்குள்ளே தீர்த்திரப்பட்டு நான் மனப்பிரஸ்தம் போயிட்டேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு பிரகன் பாரதமேவ வருஷம் காலேன யாவத் கதவான் பிரபாசம். பிரபாச கஷேத்திரத்துக்கு வந்தேன். தாவத் சக்திமேக சக்கராம் ஏகாதபத்ராம் அதிஜேன பார்த்தா அஜிதேன பார்த்தா ஏகாதபத்ராம் அஜிதேன பார்த்தா தத்ராபிஷ்டாவசு வினஷ்டிம் வனம் யதா வேணுகன் தன்னிசம்ஸ்ரயம் சம்ஸ்பர்தய தத்தமதாரோச்சன்னி சரஸ்வதீம் பிரத்யேயாத்து. சரஸ்வதியில வந்தேன். தஸ்யாம் தஸ்யோஷனசோ மனோஷ்சா புத்தோரதாக்னே ரசிதஸ்ய வாயோः தீர்த்தம் சுதாசஸ்ய கபாம் கிருஹஸ்ய யக்ஷத்ததேவஸ்ய ச ஆசிஷேவி. இந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணி அந்யாபி சேகத்விஜதேவதேவைஹி கிருத்தானி நானாயதனானி விஷ்ணு. அங்கே கோவில் எல்லாம் ஜெயிச்சுண்டு இந்த மாதிரி சாட்சாத்ரசிம்ஹாதலோ ஸ்ரீபூர்ணம் புருஷோந்தபதரி நாராயணன் நைவேஷம் ஒவ்வொன்றையும் சேவிச்சுண்டு ராமானுஜர் போனாரோ அதே மாதிரி சத்தியங்க முக்கியாங்கித மந்திராணி எத்தரிசனா கிருஷ்ண மனஸ்மரந்தி. பார்க்கச்சே கிருஷ்ணனுடைய ஞாபகம் கொடுக்கும். இந்த கோவில் சேவிக்கச்சே கிருஷ்ணன் சென்று போறான். யாரு? விஜயசுவாமி. ததஸ்தத் அதிவிருத்திய புராஷ்டவிருத்தம் சத்வீரமத்ஸ்யாம் குருஜாங்குலாம்ச்ச. சத்வீரதேசம் குருஜாங்குலதேசம். காலேன தாவத் யமுனாமுபேத்யா தத்ரோத்பவம் பாகவதம் ததர்ஷா. உத்தவர் பார்க்க அங்கே யமுனா தடத்துல வந்து உத்தவர் கிடைக்கிறார். அவர் பெரிய பாகவதர். அவரை பார்த்தார். வாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் பிரகஸ்பதே பிரார்த்தனயம் பிரதீதம் ஆலிங்ககாடம் பிரணயேன பக்திரம் ஸ்வானாமிருட்சத் பகவத் பிரஜானாம். சுவாமி கண்டுபிரான் எப்படி இருக்கான்? இவரே தான் கதை சொல்லிட்டார். கண்டுபிரான் எப்படி இருக்கான்னு அந்த உத்தவன் இவர் கேட்கிறான். சரி. ஆசாத குருவியாம் குஷலம் விதாயா கிருதக்ஷணோ குஷலம் சூரகே. எல்லாரும் ஆரோக்கியம் இருக்கானா? பாண்டவானுமா இருக்கானா? கௌரவானுமா இருக்கானா? சொல்லும் யுத்தம் கேட்டவங்க இவருக்கு கதை கவனிப்பார். கச்சித் குருணாம் பரமஸ்வரன்னோ தாமஸ் ஆஸ்தே சுகமங்க சூரி யோ வை ஸ்வசுல்னாம் பிதிர்வத் ததாதி வரான் வதான்யோ வரதர்ப்பணே. இருக்கலாம். பாண்டவா வரதெல்லாம் கொடுத்துட்டானா? அவருடைய சந்தானம் எல்லாம் நன்னா ஆச்சா? கச்சித் தருதாதிபத்திர் யதூனாம் பத்யம் ஆஸ்தே சுகமங்க வீரகா. இதுகளெல்லாம் இருவம்சத்து கிருஷ்ண வம்சத்தானந்தா இருக்காரா? எம் ருக்மிணி பகவதோபிலேபே ஆராத்திய வித்ரான் ஸ்மரமாதி சர்தி. ருக்மிணியே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன கண்டுவரான் நன்னா இருக்காரா? கச்சித் சுகம் சாத்தத்தை கிருஷ்ணி போஜா தாஷாரிய காணாமரிவஸ் ஆஸ்தி. நித்தியவம்சத்வா போஜவம்சத்வா எல்லாரும் நன்னா இருக்காளா? யமபியசிஞ்சத் கிடபத்திரநேத்ரோ விபாசநாசம் பரிஹித்ய தூராத் கச்சித்தரே சௌமியசுதம் சுதர்க்ஷ சுத சதுர்க்ஷ ஆஸ்தே கிரணீரதினாம் சாது சாம்பா. இந்த சாம்பன் எப்படி இருக்கும் அது சொல்லுங்க. பிரசூதயம் ஜாம்பவதி பிரதாட்யா தேவம் கிரகம் யோகயா திருத்தோக்னி. ஜாம்பவதி கதை அவள் எப்படி இருக்கா? க்ஷேமம் கச்சித் யுதான் ஆஸ்தே எப்பால் குணால் லப்த தனு ரகசியகா. தனு ரகசியத்தை அறிந்தவன் அவன் சிஷ்யன் சாம்பல். இவன் தரிசனம் கடந்திருக்கான அர்ஜுனன் அவன் நன்னா இருக்கான். லேபேஞ்சசாதோக்ஷரசேவையைவ கதிம் தரீயாம் யதிபெத்துராதாம் அதஸ்சிதன்மோத்பதநாசனாய கர்மாண்யகர்த்துர்கிரஹணாய பும்சாம் நவன்னன்மன்யதா கோர்ஹதி தேஹயோகம்
பரோ குணானாம் கர்மதந்திரம் பிரபன்னா தஸ்ய பிரபன்னா கில லோகபானாம் அவஸ்திதானாம் அனுசாசனே ஸ்வே அர்த்தாய ஜாதஸ்ய ருஷ்வதஸ்ய வார்த்தாம் சகே கீர்த்தயதி கீர்த்தே. கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே அவர் எல்லாரையும் பார்த்துண்டு சம்பூர்ண மகாபாரத யுத்தத்தை பண்ணி வைத்து ஊருக்கு போய் அவரும் பர்வத்தில் தியானத்தில் செலவென்றிருக்கார். அங்குவன் நிற்கிறார். பிரதமாரம்பாம் அதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி எல்லோரையும் தான் வந்தே பரம்பராம்